இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கால் முட்டியில் ஏற்பட்ட காயத்திற்காக சென்னை பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி உயிரிழந்த நிலையில் தவறான சிகிச்சையால் தான் குழந்தை உயிரிழந்ததாக உறவினர்கள் மருத்துவமனை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம். என்ன நடந்தது, விவரங்களை வழங்கலாம். மதிய வணக்கம் பிரியங்கா. தவறான சிகிச்சையால் குழந்தை இறந்து போனதாக சென்னை அரசு பெரியார் நகர் புறநகர் மருத்துவமனையை தற்போது முற்றுகையிட்டு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னை கொளத்தூர் GKM காலனி பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்திபன் ரோஜா தம்பதியரின் 6 வயது மகளான பாவனா ஸ்ரீ மருத்துவமனையில் மரணமடைந்ததால் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு தற்போது போராட்டத்தினை நடத்தி வருகிறார்கள். பள்ளியில் விளையாடி கொண்டிருந்த பொழுது திடீரென காலில் அடிபட்டதால் முட்டியில் ஏற்பட்ட காயத்திற்காக சென்னை பெரியார் நகர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்துள்ளார் குழந்தை பாவனா. இன்று காலை மரணம் அடைந்ததால் உறவினர் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் குழந்தையின் நண்பர்கள் உட்பட அனைவரும் சேர்ந்து தற்போது முற்றுகை போராட்டத்தினை நடத்தி வருகின்றனர். சென்னை கொளத்தூர் GKM காலனி பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்திபன் ரேகா தம்பதியினர். பார்த்திபன் தனியார் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். இவர்களுக்கு பாவனா வயது 6 என்ற மகளும் 4 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று பாவனா பள்ளியில் விளையாடி கொண்டிருந்த போது கீழே விழுந்து காலில் அடிபட்டு வலி ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் பாவனாவை சென்னை பெரியார் நகர் அரசு புறநகர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அங்கே கொண்டு வந்தனர். அவருக்கு அங்கே எக்ஸ்ரே உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டு கால் முட்டியில் பாதிப்பு இருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக பாவனாவை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு சென்று அனுமதிக்குமாறு சிபார்சு கடிதம் ஒன்றும் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் பாவனா இன்று அதிகாலை வீட்டில் தண்ணீர் குடித்துவிட்டு மயங்கி விழுந்து பலியானதாக தெரிய வருகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தற்போது பெரியார் நகர் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு தற்போது அங்கு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இதனைத் தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் உறவினர் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் தற்போது இந்த பெரியார் நகர் அரசு புறநகர் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் அங்கு ஒரு பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த உதவி கமிஷனர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் தற்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சிறுமி உடல் கடும் பாதிப்பு அடைந்தது தெரிய வந்ததும் எதற்காக ஆம்புலன்ஸில் ஏற்றி அவரை அனுப்பாமல் சிபாஸ் கடிதம் கொடுத்தீர்கள் என சிறுமியின் உறவினர்கள் தற்போது அந்த அரசு புறநகர் மருத்துவமனை டாக்டர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். காலில் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து விளக்கமாக கூறி எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு டாக்டர்கள் பரிந்துரைத்தும் அவர்கள் அங்கு செல்லாமல் இருந்தது எங்கள் குற்றமா என டாக்டர்கள் தரப்பில் தற்போது கேள்வி எழுப்பி விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.